Hello students, welcome to Maths with Mathesh. நம்ம இன்னைக்கு 10th Maths உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல இருக்கிற முதல் 5 கணக்குகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g எனும் சார்புகளை பயன்படுத்தி f சேர்ப்பு g மற்றும் g சேர்ப்பு f ஐ காண்க. f சேர்ப்பு g g சேர்ப்பு f என்பதை சோதி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு சார்புகள் எல்லா கணக்குலயும் 5 ரோம் லெட்டர்ல கணக்கு கொடுத்திருக்காங்க. 5லையுமே ரெண்டு சார்பு f of x மற்றும் g of x ன்னு சொல்லி ரெண்டு சார்பு கொடுத்திருப்பாங்க. அது ரெண்டுக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். f சேர்ப்பு g-யும் g சேர்ப்பு f-ம் கண்டுபிடிச்சு அது ரெண்டும் சமமா இருக்குதான்னு பார்த்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் கணக்குல அதுல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா f of x x minus 6 g of x உடைய மதிப்பு x² அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ f சேர்ப்பு g கண்டுபிடிக்க போறோம். முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னது f சேர்ப்பு g தான். f சேர்ப்பு g of x அப்படினு சொல்லி அதை எழுதிக்கிறோம். gங்கிற ஃபங்க்ஷன் வந்து xங்கிற மாறி டேர்ம் வச்சு இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சேர்ப்புங்கிறத f of g of x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ g of x னுடைய மதிப்பை இங்கே வந்து நம்ம பிரதியிட போகிறோம். g of x-க்கு நமக்கு மதிப்பு என்ன? x². அப்போ f of g of x இன் மதிப்பு x². அப்போ f of x² உடைய மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா அது எதுக்கு சமமாக இருக்கும்? f சேர்ப்பு gக்கு சமமாக இருக்கும். f of xக்கு நமக்கு மதிப்பு தெரியும். f of xக்கு என்ன மதிப்பு? x minus 6 அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த ஃபங்க்ஷனில் இருந்து f of x² இன் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே இருக்க xக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிடணும்? x² அப்படின்னு சொல்லி பிரதிடணும். அப்போ இங்கே இருக்கிற xக்கு பதிலாக x²ன்னு சொல்லி பிரதிட்டோன்னா என்ன கிடைக்கும்? x² minus 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் நமக்கு என்ன? f சேர்ப்பு g இன் மதிப்பு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ரெண்டாவது g சேர்ப்பு f இன் மதிப்பு. g சேர்ப்பு f is equal to g சேர்ப்பு f of x. இந்த f க்கு மாறி டேர்ம் கொடுக்குறோம். இப்போ g சேர்ப்புங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம்? g of f of x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ g of f of x க்கு மதிப்பு நமக்கு என்ன? x minus 6ங்கிறது தெரியும். g of xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் x²ன்னு சொல்லிட்டு. அதே இதிலிருந்து g of x minus 6க்கு நமக்கு மதிப்பு தெரியணும். இப்போ x minus 6க்கு மதிப்பு தெரியணும்னா xக்கு பதிலாக g of xல இருக்கிற xக்கு பதிலாக x minus 6 பிரதியிடுறோம். அப்போ xக்கு பதிலாக x minus 6 the whole square. இதுதான் நமக்கு எதனுடைய மதிப்பு? g சேர்ப்பு f இனுடைய மதிப்பு. 1 மற்றும் 2லிருந்து 2னுடைய மதிப்புகளும் சமமாக இல்லை. இது x² minus 6, இங்கே x minus 6 the whole square. ஸோ ரெண்டும் சமமாக இல்லை. அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2ம் சமம் இல்லை. ஸோ f of f நமக்கு வந்து கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க? f சேர்ப்பு gயும் g சேர்ப்பு fவும் சமமா அப்படின்னு சொல்லி சோதிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கில் நமக்கு f சேர்ப்பு gயும் g சேர்ப்பு fவும் சமமாக இல்லை. இப்போ நம்ம ரெண்டாவது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். இதில் f of x இன் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 2/x g of x இன் மதிப்பு 2x² minus 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f சேர்ப்பு g. ரெண்டாவது g சேர்ப்பு f. ரெண்டும் சமமாக இருக்குதான்னு கண்டுபிடிக்க போகிறோம். f சேர்ப்பு g நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? f சேர்ப்பு g of x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ g of x இனுடைய மதிப்பை பிரதியிடணும். சேர்ப்புங்கிறத நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? f of g of x. அப்போது இங்கே இருக்கிற g of xக்கு g of x இன் மதிப்பை அப்படியே பிரதியிடுறோம். அப்போ f of 2x² minus 1. ஸோ இந்த f of xக்கு நமக்கு வந்து மதிப்பு தெரியும். f of xக்கு கணக்கிலே கொடுத்துருக்குறாங்க 2/xன்னு சொல்லிட்டு. f of x இன் மதிப்பு 2/x. f of 2x² minus 1 இன் மதிப்பு தான் நமக்கு வேணும். அப்போ இங்கே இருக்கிற xக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடணும்? 2x² minus 1 பிரதியிடணும். இப்போ 2/ இங்கே இருக்கிற xக்கு பதிலாக 2x² minus 1ங்கிற இந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம். இதுதான் நமக்கு எதனுடைய வேல்யூ? f சேர்ப்பு g இனுடைய மதிப்பு. இதை சமன்பாடு 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g சேர்ப்பு f. g சேர்ப்பு f g சேர்ப்பு f of xன்னு எழுதிக்கிறோம். இதை g of f of xன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ f of x இன் மதிப்பை இங்கே வந்து நம்ம பிரதிடுறோம். f of xக்கு மதிப்பு என்ன? 2/x. இப்போ நமக்கு g of xக்கு மதிப்பு தெரியும் 2x² minus 1ன்னு சொல்லிட்டு. இதிலிருந்து g of 2/x இனுடைய மதிப்பு. அப்போ இந்த g of xல இருக்கிற x எல்லா xக்கும் பதிலாக 2/xஐ பிரதிடுறோம். அப்போ 2 × xக்கு பதிலாக 2/x the whole square minus 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ 2 ×
2 ஸ்கொயர் பண்ணும்போது 4/x² - 1. இப்போ 2 உள்ளே கொண்டு நம்ம பெருக்க போகிறோம். 2 கொண்டு உள்ளே பெருக்கும்போது நமக்கு g சேர்ப்பு fனுடைய மதிப்பு 8/x² - 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ரெண்டும் சமம் இல்லைன்னு சொல்லி தெரியுது. ஸோ f சேர்ப்பு g இஸ் நாட் ஈக்குவல் டு g சேர்ப்பு fன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிருக்கோம். மூன்றாவது ரோமன் லெட்டரில் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(x) g(x) ரெண்டுக்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு f சேர்ப்பு g வந்து கண்டுபிடிக்க போகிறோம். f சேர்ப்பு g(x) அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இந்த ஆஃப்ங்கிறத f அப்படின்னு சொல்லி மாற்ற போகிறோம். அப்போ f g(x) அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இந்த g(xக்கு மதிப்பு 3 - xன்னு சொல்லி அதை பிரதியிட்டோம் அப்படின்னா f(3 - xன்னு சொல்லி கிடைக்கும். f(xக்கு நமக்கு கணக்கிலே மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற xக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடணும்? 3 - xஐ பிரதியிடணும். இப்போ f(3 - x) ஈக்குவல் டு இங்கே இருக்கிற xக்கு பதிலாக 3 - xஐ பிரதியிடுறோம். 3 - x + 6/3. ஸோ 3 + 6 நமக்கு மதிப்பு என்ன? 9 - x/3. அப்போ f சேர்ப்பு ஜியினுடைய மதிப்பு 9 - x/3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இதை சமன்பாடு 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு g சேர்ப்பு fனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். g சேர்ப்பு f இஸ் ஈக்குவல் டு g சேர்ப்பு f(x). இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? g(f)(x). அப்போ f(xக்கு மதிப்பு என்ன? x + 6/3. அதை பிரதியிட்டுக்கிறோம். g(xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 3 - x. இப்போ g(x + 6/3) வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ xக்கு பதிலாக என்ன பிரதிடுறோம்? இந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம். பிரதியிடும்போது g(xன் மதிப்பு நமக்கு என்னன்னு கிடச்சிருக்குது? 3 - x/3. அப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். பண்ணும்போது ரெண்டும் நமக்கு சமமாக இல்லை. ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து f சேர்ப்பு g நாட் ஈக்குவல் டு g(x). இப்போ நம்ம ரோமன் லெட்டர் 4ல் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். f(x) g(x) மதிப்பு கொடுத்துட்டாங்க. f சேர்ப்பு gனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். f சேர்ப்பு g(xன்னு சொல்லி எழுதிக்கிறோம். சேர்ப்பை f(g(xன்னு சொல்லி மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ g(xனுடைய மதிப்பை இங்கே பிரதியிடுறோம். x - 4ன்னு சொல்லிட்டு f(xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 3 + xன்னு சொல்லிட்டு. இப்போ f(x - 4) அதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற xக்கு பதிலாக அப்படியே x - 4 பிரதியிடுறோம். அப்போ 3 + x - 4. அப்போ இது ரெண்டும் 3 - 4ன்னு வரும்போது -1. x - 1ன்னு சொல்லி f சேர்ப்பு gக்கு நமக்கு மதிப்பு கிடைக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g சேர்ப்பு f. g சேர்ப்பு fனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கும்போது g சேர்ப்பு f(x). அப்போது g(f)(xன்னு சொல்லி அதை எழுதிக்கிறோம். f(xக்கு மதிப்பை வந்து நம்ம பிரதியிடுறோம். g(xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் x - 4ன்னு சொல்லிட்டு. அந்த மதிப்புலேருந்து xக்கு பதிலாக 3 + xஐ பிரதிடுறோம். அப்போ xக்கு பதிலாக 3 + x -4 அப்படியே இருக்குது. ஸோ இப்போ 3 - 4 -1. அப்போ x - 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ g(f)(xக்கு மதிப்பு x - 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சமன்பாடு 1 மற்றும் 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது? f சேர்ப்பு ஜியும் g சேர்ப்பு xும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. அதை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம ரோமன் லெட்டர் 5ல் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். f(x) g(x) மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ f சேர்ப்பு g கண்டுபிடிக்க போகிறோம். f சேர்ப்பு gனா f சேர்ப்பு g(x). இதை f(g(xன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். g(xக்கு மதிப்பு 1 + x. f(xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 4x² - 1ன்னு சொல்லி அதை எடுத்து எழுதியிருக்கிறோம். இதில் இருக்கிற xக்கு பதிலாக 1 + xஐ பிரதிடுறோம். அப்போ 4 × 1 + x (2) - 1. அப்போ 4 × 1 + இதுக்கு என்ன ஃபார்முலா போடுறோம்? a + b (2). அப்போ a² + b² + 2ab போட்டோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? f சேர்ப்பு gக்கு 4x² + 8x + 3ன்னு சொல்லி f சேர்ப்பு gக்கு மதிப்பு கிடச்சிருக்குது. இப்போ g சேர்ப்பு f கண்டுபிடிக்க போகிறோம். g சேர்ப்பு f(x). இதை g(f)(x) அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். g(f)(xக்கு மதிப்பு நமக்கு என்ன தெரியும்? 4x² - 1. இப்போ g(xக்கு நமக்கு மதிப்பு கணக்கிலே கொடுத்துட்டாங்க 1 + xன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற xக்கு பதிலாக இந்த மதிப்பை அப்படியே நம்ம பிரதிடுறோம். g(xக்கு நமக்கு தெரியும் 1 + x. xக்கு பதிலாக 4x² - 1 பிரதியிடுறோம். பிரதியிடும்போது g சேர்ப்பு fக்கு மதிப்பு 4x²ன்னு கிடைக்குது. இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து நமக்கு என்ன தெரியுது? ரெண்டும்
சமம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து எழுதியாச்சு. சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து f சேர்ப்பு g இஸ் நாட் ஈக்குவல் டு g சேர்ப்பு f அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். f சேர்ப்பு g ஈக்குவல் டு g சேர்ப்பு f எனில் k இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி 2 ரோமன் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்காங்க. f ஆஃப் எக்ஸும் g ஆஃப் எக்ஸும் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் இந்த மாதிரி மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து k இன் மதிப்பை தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், f சேர்ப்பு gயும் g சேர்ப்பு fவும் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் சமம்னு வச்சு k இன் மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ f சேர்ப்பு gயினுடைய மதிப்பை முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். f சேர்ப்பு gனா f சேர்ப்பு g ஆஃப் x அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். இதை f ஆஃப் g ஆஃப் x அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ g ஆஃப் xனுடைய மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6x மைனஸ் k அப்படின்னு சொல்லிட்டு. f ஆஃப் xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 3x + 2. இங்கே அப்போது f ஆஃப் 6x மைனஸ் கேனுடைய மதிப்புனா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம். பிரதிடும்போது நமக்கு f சேர்ப்பு gயின் மதிப்பு என்ன கிடச்சிருக்குது, 18x மைனஸ் 3k + 2ன்னு கிடச்சிருக்குது. இதை சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதே மாதிரி g சேர்ப்பு fனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். g சேர்ப்பு f ஆஃப் x, அதில் g ஆஃப் f ஆஃப் xன்னு சொல்லி இதை நம்ம எழுதிக்கலாம். இதை ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ f ஆஃப் xனுடைய மதிப்பு நமக்கு தெரியும் 3x + 2. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன, g ஆஃப் 3x + 2. g ஆஃப் xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 6x மைனஸ் கேன்னு சொல்லிட்டு. அப்போ g ஆஃப் 3x + 2னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பை பிரதியிடணும். 3x + 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். 6ஆல் உள்ளே பெருக்கும்போது g ஆஃப் fனுடைய மதிப்பு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை சமன்பாடு 2ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து நமக்கு கணக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, f சேர்ப்பு g ஈக்குவல் டு g சேர்ப்பு fன்னு தான் கணக்கில் முதலவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். இந்த மதிப்பை அப்படியே பிரதிடுறோம். f சேர்ப்பு gயோடைய மதிப்பு இங்கே, g சேர்ப்பு fனுடைய மதிப்பை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு சமமாக ரெண்டு சைடுமே 18x 18xங்கிறது இருக்குது. அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும். இப்போ k டேர்மெல்லாம் இந்த சைடும், மாறிலியெல்லாம் இந்த சைடும் கொண்டு வரும்போது -2k ஈக்குவல் டு 12 - 2 10ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ k ஈக்குவல் டு 10/-2. அப்போ கேனுடைய மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குது, -5. கேனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது கணக்கில் ரெண்டாவது ரோமன் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். f ஆஃப் x g ஆஃப் x ரெண்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்க, f சேர்ப்பு gயும் g சேர்ப்பு fவும் சமமாக இருந்ததுன்னா k இன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ f சேர்ப்பு g ஈக்குவல் டு f சேர்ப்பு g ஆஃப் x அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ சேர்ப்ப f ஆஃப் g ஆஃப் x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ g ஆஃப் xனுடைய மதிப்பை பிரதிடுறோம். அப்போ f ஆஃப் 4x + 5உடைய மதிப்பை கண்டுபிடிச்சோன்னா அது எதுக்கு சமமாக இருக்கும், f சேர்ப்பு gனுடைய மதிப்பாக இருக்கும். f ஆஃப் xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 2x மைனஸ் k. இப்போது இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த மதிப்பை நம்ம அப்படியே பிரதிடுறோம். பிரதியிடும்போது f சேர்ப்பு gனுடைய மதிப்பு நமக்கு 8x + 10 - k அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இப்போ g சேர்ப்பு fனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். g ஆஃப் g சேர்ப்பு f ஆஃப் x, இதை g ஆஃப் f ஆஃப் xன்னு சொல்லி மாற்றி எழுதிக்கிறோம். f ஆஃப் xனுடைய மதிப்பை இங்கே வந்து பிரதிடுறோம். g ஆஃப் xக்கு நமக்கு மதிப்பு தெரியும் 4x + 5 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ g ஆஃப் 2x மைனஸ் kன் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்க எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் kயை அப்படியே பிரதிடுறோம். பிரதியிடும்போது g சேர்ப்பு fனுடைய மதிப்பு இங்கே கிடச்சிருக்குது. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். கணக்கில் நமக்கு முதல்லவே என்ன கொடுத்துட்டாங்க, f சேர்ப்பு gயும் g சேர்ப்பு fவும் சமம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு மதிப்புகளையும் அப்படியே நம்ம சமம் சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். எழுதும்போது ரெண்டு சைடுமே நமக்கு 8x இருக்குது. அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ k டேர்மெல்லாம் இந்த சைடு கொண்டு வர்றோம், மாறிலியெல்லாம் இங்கே கொண்டு போகும்போது kயின் மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குது, -5/3. கேனுடைய மதிப்பு தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். f ஆஃப் x g ஆஃப் xனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. எனில் f சேர்ப்பு g ஈக்குவல் டு g சேர்ப்பு f ஈக்குவல் டு x என காட்டுக. ரெண்டு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. f சேர்ப்பு gயும் g சேர்ப்பு fவும் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டினுடைய மதிப்பும் xக்கு சமம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க.
2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா f சேர்ப்பு அந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் f சேர்ப்பு g ஆஃப் xன்னு சொல்லி எடுத்து எழுதிக்குவோம். இதில் சேர்ப்பை f ஆஃப் g ஆஃப் x அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ g ஆஃப் xனுடைய மதிப்பை இங்கே பிரதிடுறோம். f ஆஃப் xக்கு மதிப்பு நமக்கு தெரியும், கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அப்போ f ஆஃப் x + 1/2னா இங்கே இருக்கிற xக்கு பதிலாக அப்படியே x + 1/2 பிரதிடுறோம். பிரதிடும்போது நமக்கு 2x/2 கிடைக்குது. f சேர்ப்பு ஜீனுடைய மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு xன்னு சொல்லி கிடைச்சிருக்குது. அதே மாதிரி g சேர்ப்பு fனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். g சேர்ப்பு f ஆஃப் x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போது g ஆஃப் f ஆஃப் x அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கிறோம். f ஆஃப் xக்கு மதிப்பை அப்படியே இங்கே கொண்டு வந்து பிரதிடுறோம். g ஆஃப் xக்கு நமக்கு மதிப்பு தெரியும். g ஆஃப் 2x - 1க்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், g ஆஃப் xல இருக்கிற xக்கு பதிலாக 2x - 1 அப்படியே பிரதிடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, -1 + 1 கேன்சல் ஆயிடுது, 2 கேன்சல் ஆயிரும். ஸோ g சேர்ப்பு fன் மதிப்பு x அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிட்டோன்னா சமன்பாடு 1 மற்றும் 2 கம்பேர் பண்ணும்போது f சேர்ப்பு g மற்றும் g சேர்ப்பு f ரெண்டினுடைய மதிப்பும் xக்கு சமமாக இருக்குது. அப்போது கணக்கில் கேட்டிருந்த அதே தான் நம்ம நிரூபித்தாச்சு. அப்போ f சேர்ப்பு g = g சேர்ப்பு f = x என நிரூபிக்கப்பட்டது. நம்ம 4வது கணக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு f ஆஃப் xும் g ஆஃப் xும் கொடுத்துட்டாங்க. g சேர்ப்பு f ஆஃப் a = 1 எனில் a இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. g சேர்ப்பு f ஆஃப் நமக்கு வந்து xல வச்சு தான் நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது நமக்கு என்ன முடியும் முதல்ல அப்படின்னா g சேர்ப்பு f ஆஃப் xின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து g சேர்ப்பு f ஆஃப் aயின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு g சேர்ப்பு f ஆஃப் x = g ஆஃப் f ஆஃப் xன்னு சொல்லி எழுதிக்கலாம். f ஆஃப் xக்கு மதிப்பு x² - 1, g ஆஃப் xக்கு மதிப்பு x - 2ன்னு சொல்லி நமக்கு கணக்கிலே கொடுத்துட்டாங்க. g ஆஃப் x² - 1க்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற xக்கு பதிலாக x² - 1 அப்படியே பிரதிடுறோம். பிரதிடும்போது x² - 3ன்னு சொல்லி g சேர்ப்பு f ஆஃப் xக்கு மதிப்பு கிடச்சிடும். நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறது என்ன, g சேர்ப்பு f ஆஃப் a. ஸோ இங்கே இருக்கிற xக்கு பதிலாக ஏன்னு பிரதிடணும். அப்போது இங்கே இருக்கிற xக்கு பதிலாக ஏன்னு சொல்லி பிரதிடணும். அப்போ a² - 3 இதுதான் நமக்கு என்ன, g சேர்ப்பு f ஆஃப் aயின் மதிப்பு. அதுக்கு வந்து மதிப்பு நமக்கு கணக்கில் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1ன்னு சொல்லிட்டு. அப்போ இது = 1. அப்போ a² - 3 = 1 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். அப்போ a² = 1 + 3. அப்போ a² = 4, a = √4. அப்போ a இன் மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும், +or-2. a இன் மதிப்பு தான் நமக்கு கேட்டிருந்தாங்க, நம்ம a இன் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. 4வது கணக்கில் 2வது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். k இன் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f ஆஃப் k = 2k - 1, f சேர்ப்பு f ஆஃப் k இன் மதிப்பு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. f ஆஃப் k இன் மதிப்பும் கொடுத்துட்டாங்க. அதே ஃபங்க்ஷனை 2 தடவை எழுதி அதை சேர்ப்பெடுத்தோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு 5க்கு சமம் அப்படின்னு சொல்லி வச்சு k இன் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ f ஆஃப் k = 2k - 1, f சேர்ப்பு f ஆஃப் k = f ஆஃப் k. ஸோ f ஆஃப் k இன் மதிப்பு 2k - 1, f ஆஃப் கேக்கு நமக்கு மதிப்பு 2k - 1ன்னு தெரியும். இங்கே இருக்கிற கேக்கு பதிலாக 2k - 1 பிரதிடுறோம். பிரதிடும்போது 4k - 2 - 1. ஸோ 4k - 3ங்கிறது தான் f சேர்ப்பு f ஆஃப் கேயின் மதிப்பு. இதை வந்து நமக்கு எதுக்கு சமம் சொல்லிட்டாங்க, கணக்கில் = 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4k - 3 = 5 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு கேயின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ 4k = -3 அந்த சைடு போகும்போது +3 ஆகும். ஸோ 4k = 8, k = 8/4, k = 2. ஸோ கேயின் மதிப்பை தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. கேயின் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. 5வது கணக்கு பார்க்க போகிறோம். a b c மூன்றுமே இயல் எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மற்றும் f அப்படிங்கிற சார்பு வந்து aயிலிருந்து bக்கு இருக்குது. அந்த f ஆஃப் x fங்கிற சார்பையும் கொடுத்துட்டாங்க 2x + 1 எனவும். மற்றும் gங்கிற சார்பு வந்து bயிலிருந்து cங்கிற கணத்துக்கு இருக்குது. அந்த g ஆஃப் xங்கிற சார்பையும் கொடுத்துட்டாங்க x² அப்படின்னு சொல்லிட்டு எனவும் வரையறுக்கப்பட்டால் f சேர்ப்பு g மற்றும் g சேர்ப்பு fஇன் வீச்சகத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீச்சகம்னா நமக்கு என்னன்னு தெரியும், 2 கணங்கள் வந்து சார்பில் இருக்கும்போது இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மதிப்பகம். இதை துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். துணை மதிப்பகத்தில் இருக்கிற மதிப்பை தான்
நம்ம வீச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்வோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய வீச்சகத்தின் மதிப்பை எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற 2 ஃபங்க்ஷனையும் எடுத்து எழுதிக்கிட்டோம். எழுதினதுக்கப்புறமா எஃப் சேர்ப்பு ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எஃப் சேர்ப்பு ஜினா எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு தெரியும் x². எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு தெரியும் 2x + 1. இதில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக x² இந்த மதிப்பை பிரதியிட்டோம் அப்படின்னா இதுதான் என்னது, எஃப் சேர்ப்பு ஜியின் மதிப்பு. அப்போ எஃப் சேர்ப்பு ஜியின் வீச்சகத்தின் மதிப்புனா நம்ம என்னென்னு எழுதணும், இங்கே கிடச்சிருக்கிற இந்த ஆன்சரை y = அப்படின்னு சொல்லி ஒரு மாறி டேர்ம் கொடுத்து எழுதணும். அப்படின்னா இதன் வீச்சகத்தை நம்ம எப்படின்னு எழுதுவோம், கண அடைப்புக்குள்ளே y வீச்சகம் எஃப் சேர்ப்பு ஜியின் வீச்சகம் = ஒய்ங்கிறது தான் அதனுடைய வீச்சகம் அப்படின்னு எடுத்தோம். அப்படின்னா இந்த வீச்சகத்தை எப்படி கண்டுபிடிக்கணும், 2x² + 1 y = 2x² + 1ன்னு வச்சு எழுதணும். எக்ஸுங்கிற மதிப்பு நமக்கு கணக்கிலேயே ஏபிசின்ற 3 கணங்களும் இயல் எண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எக்ஸின் மதிப்பு அனைத்துமே இயல் எண்கள் தான் அப்படின்னு சொல்லி எழுதி கன அடைப்பை மூடிட்டோன்னா இதுதான் என்ன, எஃப் சேர்ப்பு ஜியின் வீச்சகம். இதே மாதிரி ஜி சேர்ப்பு எஃப்பின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு தெரியும், அதை எடுத்து எழுதுகிறோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு நமக்கு தெரியும் x². இந்த x²ல் 2x + 1ங்கிற மதிப்பை எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடும்போது 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், = ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு எஃப்பின் வீச்சகம் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுகிறோம். =y அப்படிங்கிறத எழுதுகிறோம், கன அடைப்புக்குள்ள தான் எழுதுகிறோம். ஒய்ங்கிற மதிப்பை வீச்சகம் கண்டுபிடிக்கணும்னா, ஒய் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம், 2x + 1ங்கிற ஃபார்முலாவை +1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலாவில் எக்ஸின் மதிப்புகளை இயல் எண்களாக எடுத்து பிரதியிட்டோம். அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒய் மதிப்புகள் இங்கே இருக்கிற இதையெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ y = இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸில் எடுக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் இயல் எண்கள் அனைத்தையும் பிரதியிடும்போது நமக்கு கிடைக்கிற ஒய் மதிப்புகள் அனைத்தையுமே நம்ம வீச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.